சும்மா வெறும் கணக்கு இருக்காது. நானே மூச்சு தண்ணி இவங்க பேச நான் தண்ணி குடிச்சிக்கிட்டேன். எங்க 2 பாலுக்கு களியாச்சு. என்ன ஃபுல்லா ஒரே சவுண்டு பார்த்தியா இருக்கீங்க. அவர் நாசம் பேச மாட்டேன் அவர் பெரிய பெரிய பட்டிமட்டம் எழுதிட்டாரு. இந்தம்மா என் தங்கச்சி வயலின் சுற்று அப்பா அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்ன பேச்சு, என்ன ஆற்றல், என்ன அறிவு. எல்லாருக்கும் மூலம் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அருமை அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர், என்னுடைய 6 உயிர், என்னுடைய உயிரின் அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சர் செல்லப்பிள்ளை. அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்குறாதா இருக்கேன். நான் கூட ஃபோனில் கேட்டேன், தூங்குறியா இல்லையானே நீ ஏன்னே எங்கே போனாலும் எல்லா மீட்டிங்லையும் நிற்கிறீங்க, என்ன நடக்குது, படுத்து எல்லாம் தூக்கிக்கிட்டே நடக்கிறியா எல்லாம் கேட்க. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபு. 234 தொகுதியின் முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் நீங்கள் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்கே இருக்க அத்தனை, அதாவது உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இந்த தொழிலை பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்னா பாருங்க. 37வது பிறந்தநாள் வச்சுக்கிறோமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட இருக்காரு. என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாமட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு இல்லாமல் வரிசையில் நாங்கள் வருங்க, அது மாதிரி நடக்க போகும்போது அங்கே வர்ற வழியில் போட்டால் பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டத்தில் பூரா அடைச்சிருக்காங்க. பயங்கரமான புல நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை வந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்க, சோறு கிடைக்காதுங்க. அவருக்கு ஒரு பீஜை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஒரு அழகாக ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் கைவிட்டு தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு அதை பாருங்க. அவர் சொன்னாரு, ஆனால் அந்த கட்சியில் கூட்டணி யாராச்சும் குரல் போட்டாங்கன்னா ஒரு ஆள் கூட குரல் போட்டாங்க. திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க போறாங்க. எதுக்கு இருந்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிச்சு சொன்ன பூராமே காணாமலா கண்டாளிங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பொண்ணு பார்க்க எதவே சொல்றானோ அவங்க ஆளை காலம் ரொம்ப விளாவதியா பேச நிறைய சிக்கலாக்குவோம். அது வேண்டாம், நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்புறேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு, எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா இருக்கு. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு உண்மை சேர்க்க. இப்ப இடையில ஒரு சம்பவம் வந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும்னு சொன்னாங்க பாருங்க, அது நல்லா அசந்து துணிக்கணும். வந்து காதல போய் யாராவது சொல்லிட்டாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்
மக்கள் சந்தோஷமா அவங்க வந்து செஞ்சு வச்சு இனியான அதில் அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னவே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டு நிறுத்திட்டு இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிளை, இன்னும் நிறைய நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும். தமிழகம் முழுவத ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு. இன்னும் நினைக்கிறாரு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இது பவர் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேன். வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆகிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே திட்டிவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. ஸ்டாலின் அவர் தான் எந்த நெருக்கடியும் எந்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கும் பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நமக்குலாம் கேடுகளமாயிரும். 90 யாரு யார் இருக்கா சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை வேற மாதிரி கடலாம் தான் கேட்க. நம்ம 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 வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க, பையன் சொல்லிட்டாங்க, அருமையா சொன்னாங்க. 200 தூக்கி மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம். 200க்கு மேல ஜெயிக்க போகிறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 36க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனால் இப்போ நடந்துட்டு இருப்பாங்க, இந்த விழா நடக்கிருப்பாங்க. இது சத்தியமா இந்த விழா வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரப்போறாருன்னா அதுக்கு பரிசா கொடுக்க போற விழா அந்த விழா. நான் இப்பயே அவர் பார்த்து சொல்லுவேன், 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பார் வாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது இந்த விழாவுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்னைக்கு சேவர் பாபு ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காரு. இந்த விழாவில் நம்ம கலைஞர்கள் வந்து அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையே கடமையா பெரிய வித்தியாசம் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்கிறாரு. ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சோகத்தோட நல்லா இருக்குது, மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கிறது அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே முறையில் அன்னைக்கு சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்க்க போறாரு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா.
சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை வளர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தது தான் மேடு பள்ளம் உன்னை இடல வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடல வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான் நான் சொல்லல, நம்ம ஐயா தலைவர் முகமது அம்மன் சொல்றாரு. நம்ம கட்சி சொல்றதுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இந்த எலெக்ஷனை கடுமையாக வச்சு பெரிய வெற்றி அதுக்கு வெளியில் கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு அதுக்கு ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம தனக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விரைவில் செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.